ஹலோ, வணக்கம். எங்கள் ஊரில் ஒரு டீச்சருங்க. டீச்சர்னா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர்ஸு. 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணுங்க. எல்லாரையும் நல்லா படிக்க வச்சார் அவர். அவங்க 2 பேருமே பிஸி லைஃப்பில் ஆரம்ப காலத்துலேருந்தே போயின்ட்டுருப்பாங்க. டீச்சர் நல்லா வண்டி எடுத்துக்கின்னு குழந்தைங்கள ஸ்கூல் கூட்டின்னு போகிறது, டியூஷன் கூட்டின்னு போகிறது, என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அந்த மொத்த எல்லா இடத்துக்கும் டீச்சர் அவங்க வண்டியிலே எல்லா குழந்தைங்கள உட்கார வச்சுன்னு போய் எல்லாமே கொடுத்துட்டு வருவாங்க. ஸ்நாக்ஸு, டிஃபன் எல்லாமே அப்படி பார்த்து பார்த்து வளர்த்து 3 பேரையும் நல்ல ஸ்டாண்டர்டாக ஜாபில் போயிட்டாங்க. இப்போது அவங்க ரிட்டையர் ஆயாச்சு 2 பேருமே. 2 பேருக்கும் வயசாகினே வந்தாச்சு. 60 வயசில் ஆரம்பமாச்சு. ஒவ்வொரு ஹெல்த் ப்ராப்ளமாக அவங்களுக்கு ஆரம்பமாச்சு. 58 வயசில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. பெரிய மகன் வெளிநாடு போயிட்டார். 2வது மகன் பாம்பே. நல்ல பிஸியான சிட்டி அது. டாக்டரு அவங்களும் டீச்சராக அவங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பிஸி லைஃப்பில் போயிட்டுருக்காங்க. நினச்சி பாருங்கள், இப்போ இந்த 60 வயசில் அவங்க டீச்சரால் முடியல. அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. டீச்சராலேயே முடியல. அவர் எல்லார் வீட்லேயும் இருந்தார். ஃபாரின் போனார். அவர் வீட்லேயும் போயிட்டு இருந்தார். அவரால் அந்த பெரிய பெரிய வீட்டுங்களையும் இருக்க முடியல. இப்போ எல்லாருக்கும் முட்டி வலி 2 பேருக்குமே. ரொம்ப உடம்பு நடக்கவே முடியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அப்படின்னும்போது அவ்வளோ பெரிய வீட்டில் எங்களால் முடியலப்பான்னிட்டாங்க. இப்போ முதல் மகன். 2வது மகன் பாம்பே. அவர் பிஸியான சிட்டியாக இருந்தனால இவங்க போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுபோல் வெள்ளமா நாங்கள் எங்கள் இடத்துலையே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருமக நல்லா பார்த்துப்பாங்க. இருந்தாலும் ஊருக்கு வந்தாச்சு. அவளுக்கும் 50 வயசு ஆகிடுச்சு. அவளாலேயும் முட்டி வலி, கை கால் வலி, அவங்க குழந்தைங்களோட ஒர்க்கு அப்படின்னு அவளும் போயிட்டா. நினச்சி பாருங்களேன், இந்த அம்மா அப்பா இப்படி 3 பேரையும் ஓடி 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 வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, ஜாபில் செட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் 3 பேர் வீட்லேயும் அவங்களால போய் இருக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய பிஸி வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு மாதிரி வழியாக தெரியுது. இவங்க அதே வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வழி அப்போ தெரியல. 2 பேருமே இப்போ அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட அம்மா அப்பா போல் இருக்கிறாங்க. அவங்க டீச்சர் அவங்க மனைவி கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்காங்களேன்னு அவங்க கணவர் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. என் மனைவி எப்படி வண்டி எடுத்துன்னு குழந்தைங்களை எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவா, என்னோடய ஒர்க்கு மொத்த ஒர்க்கையும் அவளே கவர் பண்ணிப்பா. இப்போ அவள் படுத்த படுக்கையாக ஆகிட்டாலே, அவளுக்கு என்னால் உதவ முடியலையேன்னு அவருக்கு இப்போ ரொம்ப வயசாகிடுச்சுங்க. இப்படி 2 ஸ்டெப் எடுத்தால் பாத்ரூம் போகிற மாதிரி தான் இருக்கிறாரு. 2 ஸ்டெப் எடுத்தால் கிச்சனில் போயிட்டு சமையல்காரமாக சமைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சமையல் எடுத்துன்னு ஒய்ஃபுக்கு ஊட்டுறாருங்க. ரொம்ப பாசம் பாருங்களேன். ஒய்ஃபுக்கு ஊட்டுறாரு. அடுத்து அவங்க ஒய்ஃபு சாப்பிட்ட பிறகு அந்த தட்டை எடுத்துன்னு போய் அப்படி வச்சிடுறாரு. சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா, வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா, இவங்கள நைட் டைமில் பார்த்துக்கிறதுக்குன்னு கூடவே ஒரு மெய்டும் கூட வச்சுக்கிறாங்க. டே டைம் மட்டும் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த டே டைம்லேயே இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குதுங்க. அவளை எப்படி ஒரு பாசம் அந்த ஒய்ஃப் மேலே அவர் காமிக்கிறாருன்னா, நல்லா சமைப்பாங்கம்மா எங்கள் ஒய்ஃபு, எனக்காக எல்லாமே செய்வாங்கம்மா, நான் தான் உலகன்ட்டு என் ஒய்ஃப் இருப்பா அப்படின்ட்டு இப்போ அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்கிறாருங்க. புடவை கட்டி விட்டுறாருங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. அந்த அம்மா நான் அப்போவும் செஞ்சேன், இப்போவும் என் கணவர் எனக்கு பாசமாக இருக்கார் அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்ணு கலங்குது. இருந்தாலும் கணவர் ரொம்ப கஷ்டப்படுவாரேன்னு சொல்லிட்டு அந்த தாங்கிக்கின்னு பார்த்துக்கிறாங்க. நல்லா படுத்துக்கின்னு ஏதோ அவங்கவுங்க லைஃப்பை ஓட்டிடுறாருங்க. பாவமாக இருக்குது அது. கணவர் செய்கிறது மனைவி கஷ்டப்படுறா, மனைவியை பார்த்து கணவர் கஷ்டப்படுறார். அதுக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு புரிதல், அன்பு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. என்ன இருந்தாலும் அந்த இவ்வளோ பெரிய வயசில் அவங்க எல்லா இடத்துலையும் இருந்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு ஊரோட இங்கே இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே உதவி பண்ணுற மாதிரி ஆயிடுறாங்க. அந்த புரிதல், அன்பு அவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு மறைமுகமான ஒரு அன்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க பிள்ளைங்க, குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. டெய்லியும் வீடியோ கால் பேசிக்கிறாங்க. ஆனால் அவர் கணவரால் நிறைய நடக்க முடியல. எல்லாமே சும்மா கிட்ட பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. ரிமோட்லேருந்து அந்த ஏடிஎம் கார்டு அவர் போயிட்டு போட்டு வரத்துக்கு கூட ஒரு மெய்டை வச்சுட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருந்தாலும் அவர் அந்த டீச்சருக்கு, அந்த அம்மாவுக்கு செய்கிறது இவரே போயிட்டு நல்ல ஒரு மனசு சந்தோஷத்தோடு செஞ்சு கொடுத்துட்டு வராருங்க. 60 வயசில் ஆரம்பித்த அந்த கஷ்டம், அந்த உடல் உபாதைகள் இப்போ இவ்வளோ பெரிய வயசு, இப்போ 80 85 வயசுக்கிட்ட இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு செஞ்சுன்னு வராங்க. எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக ஆகிடுது அம்மா அப்பாங்களுக்கு ஒரு சில வீட்டுங்களில்.
அம்மா அப்பாங்களை நல்லா பார்த்துக்கணுங்க. ஓகே.